Taste the Daily. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். நம்முடைய இந்திய திருநாடு விடுதலை பெற வேண்டும் என்ற வகையில் 17ஆம் நூற்றாண்டிலே வெள்ளையனுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். குரல் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் வெள்ளையருடைய ஆதிக்கத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், எனவே வெள்ளையனுக்கு நான் வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி காலம் வரையிலே அவர் வீரத்தோடு வாழ்ந்து வரி கொடாமை, அந்த காலத்திலேயே வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி வெள்ளையனுக்கு அடிபணியாமல் வாழ்ந்த ஒரு சுதந்திர போராட்ட இந்தியாவுடைய முதல் வீரர் என்று சொன்னால் நம்முடைய வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களை நாம் நேரத்தில் சொல்லியாக வேண்டும். எனவேதான் வெள்ளைக்கார ஏகாதிபத்திய ஆதிக்க சக்தி வீரன் அழகுமுத்துக்கோனை சிறைபிடித்த போது அழகுமுத்துக்கோன் அவர்களை துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி தன்னுடன் இருப்பவர்கள் எல்லாம் காட்டி கொடுக்க வேண்டும் என்ற வகையில் சொல்லி, அப்படி காட்டி கொடுத்தால் உங்களை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லியதன் அடிப்படையிலே அதற்கு கூட கட்டுப்படாமல் என் தலையே போனாலும் சரி ஒரு காட்டி கொடுக்கின்ற அந்த துரோக வேலையை மட்டும் நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு அரசியல் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, காட்டி கொடுத்து அரசியலே உண்ட வீட்டுக்கே துரோகம் செய்து கொளுத்த நண்டு போல இருப்பவர்கள் ஒரு பக்கம் அது இருக்கிறாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் தன் உயிரே போனாலும் தலையே போனாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு ஈன செயலை நான் செய்ய மாட்டேன், என் உயிரே போனாலும் சரி என்ற வகையில முழுமையான அளவுக்கு அந்த உறுதியோடு இருந்ததன் காரணமாக வெள்ளைக்காரனால் ஒன்றும் செய்ய முடியல. அதனால வீரமி அவருடைய அந்த தலையை வெடிக்க செய்தார். அந்த அடிப்படையில ஒரு வீரனாக பிறந்து வீரனாக வாழ்ந்து மறைந்து ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு அடிமையாகாமல் இந்திய திருநாட்டுக்கு ஒரு சுதந்திரம் முதல் குரல் கொடுத்த ஒரு மாவீரன் நம்முடைய அழகுமுத்துக்கோன் அவர்கள். எனவேதான் அம்மா அவர்கள் வீரன் அழகுமுத்துக்கோன் அவருடைய அந்த சிறப்பினை அறிந்துதான் அம்மா அவர்கள் அன்றைக்கு 96ஆம் ஆண்டு காலகட்டத்திலே அன்றைக்கு நானும் அன்னைக்கு அம்மாவுடைய அமைச்சர்கள் அன்னைக்கு அமைச்சர் அம்மா அவர்களே இந்த சிலையை நிறுவி திறந்து வைத்து ஒரு அரசு விழாவாக அன்றைக்கு கொண்டாடப்பட்டு இன்றைக்கும் வீரன் அழகுமுத்துக்கோனுடைய அந்த புகழ் உலகம் முழுவதும் இன்றைக்கு தெரிகின்ற வகையிலே அரசு விழாவாக அன்றைக்கு கொண்டாடி அரசு விழாவாக கொண்டாடுற சிலையும் திருவுருவ சிலை நிறுவியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் ஏற்கனவே இது குறித்து நம்முடைய கழக பொதுச்செயலாளர் அவர்கள் தெளிவாகவே கருத்தை சொல்லியிருக்கிறார். எனவே கட்சியை பொறுத்தவரையில எழுச்சியோடு சிறப்பாக வழிநடத்தப்படுகின்றது. எனவே இது சில பேருக்கு புரியல. எனவே இந்த ஏதோ பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலுவின் அடிப்படையில ஒரு மாய கருத்து இன்னைக்கு வேண்டும் என்ற திட்டமிட்டு, அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அது திரைக்கதை வசனம் இன்னைக்கு எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. அதனால அது எல்லாளவு உண்மை இல்லை. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்ஆர் சசிகலாவை தொடர்பு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா, திரு டிடிவி தொடர்பு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா, திரு ஓபிஎஸ் இன்னைக்கு தொடர்பு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா சொல்லுங்க. ஓபிஎஸ் எப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு விரோதமான அந்த செயல் கட்சி தொண்டர்கள் முழுமையா ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குடித்த அட்டைகள், அப்படிப்பட்ட அட்டைகள் இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும். அதனால இது அழகா ஸ்கிரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் என்ற வகையில அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு அந்த ஒரு மாயை இன்னைக்கு ஏற்படுத்திருக்காங்க. அது மாயை தான். சட்டம் ஒழுங்கு பேசுறாரு, துரோகத்தை பண்ணிருக்காரு, இது மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு, பொதுச் செயலாளர் பதவியில இருந்து விலகணும் அப்படின்றலாம் இப்ப தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு அதிமுக பொதுச் செயலாளர் வச்சுட்டு இருக்காரு. அதுதாங்க சொல்றது. ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் அவர் சொல்லுங்க. அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன, யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர்,
அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா சொல்லுங்க? அம்மாவால் அறிமுகப்படுத்தப்படல. இன்னைக்கு அந்த நீ பேச இருக்கட்டும், அதே போல நானா இருக்கட்டும், எல்லாம் வந்து அம்மா அடையாளம் கண்டு காட்டினது எல்லாமே. அப்படிதான் இன்னைக்கு வந்து அதிமுக நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவியால் அடையாளம் காட்டப்பட்டவர். டிடிவி இல்லைன்னா ஓபிஎஸ் கிடையாது. அன்னைக்கு டிடிவி வந்து அன்னைக்கு வந்து பெரியகுள எம்பி எலெக்ஷன்ல நிற்கும் போதுதான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் பணி செஞ்சாரு. அதே புதுச்சா என்ன சொன்னாரு? ஆரம்பத்துல 89ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் நடக்குது, காங்கேயம் தானே இது, இது போடி சட்டமன்ற தொகுதி. போடி சட்டமன்ற தொகுதியில அன்னைக்கு திருமதி ஜானகி அம்மாவுடைய அணியின் சார்பில் வந்து வெண்ணிராட நிர்மலா நிற்கிறாங்க. அது வெண்ணிராட நிர்மலா நிற்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜென்டா இருந்தவர் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் தானே. அன்னைக்கு என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்பு இருந்தா இல்லை அம்மா அரசியல் கொண்டு வந்தாங்களா? டிடிவி நிற்கும் போது தான் தெரியும், அம்மாவும் தெரியாது, புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு. அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் வழங்குறது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமா இருக்கணும். சரி, ஒரு கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா அதன் பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால வளர்ந்தோம்? நம்ம கட்சியால வளர்ந்தோம். நம்ம கட்சி தான் நமக்கு இந்த அடிப்படையில ஒரு கட்சி ஆபீஸே போய் அடிச்சு ஓடிக்கலாமா சொல்லுங்க? நாங்களாம் அது கோயில வளர்ந்த ஒரு இது புரட்சியில் எம்ஜிஆர் மாளிகை, அதை போய் இடிச்சு அடிச்சு ஒடிச்சு கொள்ளடிச்சு டாக்குமெண்ட்டை ஒடிச்சு கோர்ட்ல கேஸை போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு குழப்பம் ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு ஆதாயம் தேடுகின்ற வகை ஆதாயம் தேட முடியுமா என்ற அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து அவருடைய செயல்பாடுகளுடைய ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசமும் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தொண்டர்கள் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில அவருடைய குரல் எதையும் எடுபட போகுது. அதுதான் போலீஸா சொல்லிட்டாரு. அது அவங்க கட்சியிலே இல்லையே. கட்சியில இல்லாத ஒருத்தர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? இதுதான் கேள்வி. இல்ல விலகி சென்றவர்களை இணைக்க நீங்க முயற்சி மேற்கொள்றீங்களா அதிமுகவில் இருந்து? யாருமே விலகி போலியா இந்த 3 பேர் தவிர சொல்லுங்க. அவங்க வந்து புதுசா சொன்னது மாதிரி பொதுக்குழுத்த முடிவு. சசிகலாவும் பொதுக்குழுத்த முடிவு, திரு டிடிவியும் பொதுக்குழுத்த முடிவு, திரு ஓபிஎஸ் பொதுக்குழுத்த முடிவு. 3 பேர் தானே. அது வேற யாரு விலகி போயிருக்க சொல்லுங்க? எல்லாமே பார்த்தா தஞ்சாவூர்லயே எல்லாருமே வந்து இன்னைக்கு பூஜா தலைமையேற்று இன்னைக்கு வந்து கட்சியில சேர்ந்துட்டாங்களே. இன்னைக்கு அது மாதிரி இருக்கிற சில பேர் ஒரு 2% 1% கூட அவங்க வந்து சேர்ற ஒரு நிலைமை தான் இருக்கக்கூடிய. ஏன்னா அப்படி இருக்கிற நிலைமையில ஒரு முழு பூசணிக்காய் சோத்துற மாதிரி என்ன 90% இணைச்சிட்டாங்க சொல்லுங்க? என்ன இணைச்சிட்டாங்க சொல்லுங்க? ஒரு டிடிவியோ ஓபிஎஸோ சசிகலா 3 பேர் இணைஞ்சிருக்காங்க. அதுதான் 90% இணைஞ்சுன்னு சொல்றாங்க. ஓபிஎஸ்பியோ டிடிவி தினகரன்டியோ சசிகலா அதிமுக யாருமே இல்லையா? 2.5 கோடி தொண்டர்கள் வந்து எல்லாம் வந்து பொதுச்சாரோட தலைமையேற்றுட்டு அதிமுக இன்னைக்கு இருக்காங்க. சொல்லுங்க, அங்க எங்க இருப்பாங்க? அங்க ஒரு சிலர் இருப்பாங்க, புரியுதுங்களா? அங்க ஒரு சிலருக்கு வந்து ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்கள் நீங்க ஒப்பிடக்கூடாது. மூலமா வந்து பாஜக வந்து அழுத்தம் கொடுக்குது, ஒருங்கிணைக்க சொல்லி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மூலமா அழுத்தம் கொடுத்துருக்காங்க பாஜக ஒரு கருத்து சொல்லப்படுது. பியூஷ் கோயல் யார்? எங்க கட்சியில் தலையிட்டு அவருக்கு எங்க கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது நேத்தோட முடிஞ்ச கதை. அதாவது நேத்தோட முடிஞ்ச கதை அலையன்ஸ் முடிஞ்சிச்சு. அந்த அலையன்ஸ் இருக்க கட்டத்துல கூட சரி எங்க கட்சி வரல, நாங்க மூக்கு நுழைக்கு எந்த கட்சியும் இல்லை. அப்படி ஒரு நிலைமை வந்து எங்க கட்சியில வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்கு. அதனால இதெல்லாம் ஏசியமான கருத்துக்கள். இந்த கட்சியை பலவீனப்படுத்துற அடிப்படையில இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு பரப்பப்படுற ஒரு செய்திதான். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்குன்னு கூட்டணி கட்சி காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தாய் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதான் விழிச்சிருக்காரு அவரு. இப்ப செல்வ பெருந்தாயை பொறுத்தவரைங்க உண்மை நிலையை தான் சொல்லியிருக்காரு அவரு. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கொலைகள். அதுவும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சர் தொகுதி கொலைப்பு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டேஷன் பக்கத்திலேயே இன்னைக்கு வந்து ஒரு ஆம்சாங் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் பிஎஸ்பி மாநில தலைவர் அவரை பொறுத்தவரை வந்து ஒரு படுகொலை செய்யப்படுகிறார். படுகொலை செய்யப்படும் போது அது வந்து எல்லாம் என்ன கேட்கிறாங்க? உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. அதான் இன்னைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பேன். இன்னைக்கு எங்க பொதுச் செயலாளர் அதான் சிபிஐ கேட்டிருக்காரு. அது எங்களுடைய கூட்டணியில இருந்த திமுக தலைவரும் அதுதான் கேட்டுருக்காங்க, பொதுமக்களும் கேட்டிருக்காங்க. ஏன் சிபிஐ வச்சுட்டு போக வேண்டியதானே? சரி, இன்னைக்கு மக்கள் கேட்கிற கேள்வி என்ன? இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு கொலையாளிகளை பிடிச்சுதான் சொல்றாங்க இவங்க. ஆனா சிசிடிவி கேமரா இதுவரையில எக்ஸாமின் பண்ணாங்களா சொல்லுங்க? இல்ல. சரி, ஏற்கனவே இப்ப ஆம்ஸ்டாங் கூட அந்த 2 பேரும் இருந்தாங்க. அந்த 2 பேரையும் வந்து
அடையாளம் காட்டுற பெரியட் ஏதாவது நடத்திருக்காங்களா? அடையாளம் காட்டுற பெரியட் ஏதாவது நடத்திருக்காங்களா? எதுவும் நடத்தலையாது. அதனால இதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது. எனவே அந்த வகையில இந்த சந்தேகத்தை பொதுச்சாக போனப்போ கூட வந்து ஆம்சாங்குடைய மனைவி ஆம்சாங்குடைய மனைவியே வந்து கேட்டுக்கிட்டு சிபிஐ பிரிவு கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா, அதுல இந்த அரசை பொறுத்தவரை அதை முழுமையா வந்து உண்மை வெளிவரணும்னா சிபிஐ ஒப்படைக்கிறது நல்லது. அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து ஆம்ஸ்டாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது சொல்லப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு சட்ட ஒழுங்கு கெட்டிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கே அவர் வாய் திறந்திருக்காருன்னா இது உண்மை நிலையா ஒரு நிதர்சனமான நிலையை இன்னைக்கு வந்து வெளிப்படுத்திருக்காருன்னு நான் சொல்ல முடியும். அதிமுக வந்து யாருக்கு வந்து ஆதரவு கொடுக்காத இருக்கு. ஆனா நேற்று வந்து 83% வாக்குப்பதிவு இருக்கு. அப்ப அதிமுக ஓட்டு யாருக்கு சென்றது? 18% இல்ல, இன்னும் 18% இருக்குல்ல. ஏதாவது ரிசல்ட் வரட்டும். திமுக போயிட்டா பாமக சொல்றீங்க கேள்வி நான் 82% ஆயிருக்கு, 82% ஆயிருக்கு. அதனால வந்து அதிமுக எங்களை பொறுத்தவரை புறக்கணிக்கிற முடிவு எடுத்தாச்சு. அந்த முடிவுல தான் தொண்டர்கள் இருப்பாங்க. நீங்க இப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. ஏன் அந்த 18% அதிமுக இருக்கு இல்லாத 20%. அதனால ரிசல்ட் வரட்டும். முடிவு வந்த பிறகுதான் தெரியும். அது இப்ப அவசரப்படக்கூடாது. அடுத்தது தொடர்ந்து வந்து வேஷ்டி கட்டிட்டு இந்தியா மொழி பேசுறது ஜெயக்குமார் காலம் அவர் அப்படி சொல்ல, அவர் அப்படி சொல்ல லுங்கி கட்டின்னு பேசுறேன். நான் எப்போதுமே வேஷ்டி கட்டி தான் பேட்டி கொடுக்குறேன். சரி, நான் என்ன சொல்றேன், லுங்கி ஒரு என்ன அவமதிக்கப்படுகின்ற ஒரு ட்ரெஸ். அது நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். இன்னைக்கு இஸ்லாமியர் கட்டுறாங்க, மலேசியால கட்டுறாங்க, சிங்கப்பூர்ல கட்டுறாங்க, உலகத்துல பெரும்பாலான நாடுகள் கட்டுறாங்க. ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வீட்டுல எல்லாம் மேக்சிமம் லுங்கி தானே கட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு லுங்கி கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாதை சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான. அதாவது எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்ப தற்போது அந்த அண்ணாமலை என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்போ செல்வ குழந்தை மேல ஏறி போச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன், லுங்கின்றது ஒரு ட்ரெடிஷன். அதை போய் பங்கப்படுத்தக்கூடாது. நான் இவரை மாதிரி நான் பச்சையா சொன்னேன்னா நைட்டி போட்டு நான் சுட்டுறது கிடையாது. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். Taste the Daily.